வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல். நம்ம இன்றைக்கும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். 250 கிராம் கோதுமை மாவு, 100 கிராம் ரவை, 100 கிராம் பச்சரிசி மாவு, இதெல்லாம் கலந்து நம்ம உப்பு போட்டு நம்ம ரவா தோசை மாதிரி நம்ம இப்போ சுட போகிறோம். உப்பு இப்போ தேவையான அளவு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 3 கப்பு தண்ணி ஊற்றுறோம். ஊற்றி இதை கரைக்க போகிறோம். கரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வேணும்னா தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3 கப்பு தண்ணி இப்போ ஊற்றியாச்சு. இதை கரைக்கணும். அதுக்கப்புறம் 1 கப்பு தண்ணி ஊற்றி இப்படி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இப்போ சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி எல்லாம் போட்டு இதை தாளிச்சிருக்கோம். கடுகுலாம் போட வேணாம். இதை போட்டு தாளிச்சிட்டு இந்த மாவில் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம தோசையாக ஊற்றி சாப்பிடலாம். ரவா தோசை மாதிரி இதை நல்லா தண்ணியாக கரைச்சிக்கிட்டு ஊற்றுனா தான் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கும் சுவையாகவும் இருக்கும். இது டயபெட்டிஸ்காரங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தோசை வெயிட் லாஸ் ஜேர்னிக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு கோதுமையில் செஞ்ச நேச்சுரலான ஒரு சப்பாத்தி செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது செய்கிறதுக்கு மிகவும் ஈஸியாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். மைதா சேர்க்கக்கூடாதுன்றதுனால தான் நம்ம இது கோதுமை சேர்த்துருக்கோம். கோதுமை ரவா தோசை இப்போ நம்ம சுட்டு ரெடியாக இருக்குது. இதுக்கு கார சட்னி, தக்காளி சேர்த்து, வரமிளகாய் சேர்த்து, உப்பு, கொஞ்சம் பூண்டும் சேர்த்து அரைச்சி பச்சையாகவே தாளித்து இந்த சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சட்னி இதுக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும். இந்த சேனல் ஸ்ரீலக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள்.